இயேசுவின் இருதயமே என்றும் இறங்கிடும் அருள்மயமே, உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இயேசுவின் இருதயமே என்றும் இறங்கிடும் அருள்மயமே, உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இயேசுவின் இருதயமே. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக்கடவது. ஜூன் மாதம் 25ஆம் தேதி. வரலாறு. கன்னியர் மடத்தில் உட்பட்ட ஒரு இளம் வயதுள்ள பெண்ணை சில வருடங்களுக்கு முன் அவளுடைய தாய் தகப்பன் கட்டாயம் செய்து மடத்திலிருந்து கொண்டு வந்து தங்கள் சொந்தக்காரன் ஒருவனுக்கு அவளை திருமணம் செய்து கொடுத்தார்கள். இவ்வகை திருமணங்கள் எப்போதும் தீமையானதே. திருமணம் செய்த கொஞ்ச நாளைக்குள்ளாக வாலிபன் தன் இஷ்டம் போல் தாறுமாறாய் நடந்து முழுதும் துர்குணமான வாழ்வு வாழ்ந்தான். இது கண்ட அந்த வாலிப பெண் தன் கண்ணீரையும் துன்பத்தையும் இயேசுவின் திரு இதயத்துக்கு ஒப்பு கொடுத்து தன் கணவன் மனந்திரும்ப அத்திரு இதயத்தை கெஞ்சி மன்றாடினாள். 15 வருடம் ஆயிற்று. அவன் மனம் திரும்பவில்லை. ஆனால் அவனுக்கு ஒரு கடின வியாதி வந்தது. சாகும் ஆபத்தில் இருந்தான். மனைவி தன் வருத்தங்களை எல்லாம் மறந்தவளாய் தன் கணவனுடைய ஆத்துமத்தை எவ்விதத்திலும் மீட்க வேண்டும் என்கின்ற கவலை கொண்டு குருவானவரை கூப்பிட்டு வியாதிக்காரன் அறியாமல் தன் வீட்டில் ஒரு அறையில் இருக்கும்படி சொல்லிவிட்டு இயேசுவின் திரு இருதயத்தை நோக்கி தன் புருஷன் மனம் திரும்ப பக்தி உருக்கத்தோடு வேண்டிக் கொண்டு வியாதிக்காரனிடம் சென்று மிகுந்த பாசத்தோடு, நீங்கள் எனக்கு வருவித்த சகல துன்பங்களை எல்லாம் என் முழு இருதயத்தோடு மன்னிக்கின்றேன். உங்களுடைய ஆத்துமம் மீட்புக்காக இவைகளெல்லாம் நமது ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கிறேன். நீங்கள் செய்த சகலத்தையும் மறந்துவிட்டேன். உங்களை ரட்சிப்பதே என்னுடைய ஒரே ஆசை என்றாள். வாலிபனுடைய இருதயம் முழுவதும் இலகி போய், நான் உனக்கு கொடுத்த துன்பங்களையும் நீ மன்னிக்கிறது கூடுமா என மனைவி, ஆம் என் பிரிய கணவனே, முழுதும் மன்னிக்கிறேன் என்று பதில் சொல்லி அவன் பக்கத்தில் முழந்தாளிட்டு கண்ணீர் ததும்ப கண்களோடு அவனை கட்டி முத்தமிட்டு சொல்வாள், என் அருமை கணவனே, நான் உம்மிடத்திலிருந்து ஒரு கடைசி ஆறுதல் கேட்கிறேன். உமக்கு ஒப்புரவு அருட்சாதனம் கொடுத்து உம்மை சர்வேசனுடன் சேர்க்க தயார் செய்யும்படி ஒரு குருவானவரை கூப்பிட உத்தரவு கேட்கிறேன். அவ்வியாதிக்காரன், இவ்வளவு பிறர் சிநேகமும் அன்பும் காட்டுகிற உனக்கு நீ கேட்கிறதை எப்படி இல்லை என்று மறுதளிப்பேன்? உடனே குருவானவரை அழைத்து வா என்றான். மனைவியானவள் மனம் குளிர்ந்து உடனே அறைக்குள் இருந்த குருவானவரை அழைத்து வியாதிக்காரனிடம் விட்டுவிட்டு வெளியே போனாள். நல்ல பாவ சங்கீர்த்தனம் செய்த பிற்பாடு நோயாளி தன் மனைவியையும் தன் குடும்பத்தை சேர்ந்த மற்றவர்களையும் தன் அருகே கூப்பிட்டு தான் காண்பித்த சகல துர்மாதிரிகைக்கும் மிகுந்த மனஸ்தாபப்பட்டு சர்வேசனிடத்திலும் அவர்களிடத்திலும் பொறுத்தல் கேட்டு தன் பாவத்துக்கு பரிகாரமாகவும் தெய்வ இரக்கத்தில் தான் மரிக்கும்படியாகவும் அவர்கள் வேண்டிக் கொள்ள மன்றாடினான். மறுநாள் அவனுடைய ஆத்மமானது இவ்வுலகத்தை விட்டு நித்திய மோட்ச பாக்கியம் அனுபவிக்க போனது. பக்தி பற்றுதல் உள்ள மனையாளின் பிறர் சிநேகத்தாலும் மாறாத பொறுமையாலும் நித்திய மோட்ச பாக்கியமடைந்தான். இயேசுவின் திரு இருதய அன்பர்கள் தங்களுக்கு நிந்தை அவமானம் வருவித்தவர்களை மன்னித்து தங்கள் வார்த்தைகளில் மாத்திரமல்ல செயல்களிலும் அவர்களுக்கு அன்பு காண்பிப்பார். உண்மையில் தங்கள் திரு இருதய சீஷர்கள் என்று காட்டுகிறார்கள். தம்மை குறித்து தங்கள் சகோதரர்களுக்கு செய்த எல்லாவற்றையும்
தமக்கே செய்ததாக திவ்ய இயேசு எண்ணுவார். அவர்களுடைய குறைகளையெல்லாம் மன்னித்து நித்திய மோட்ச பாகத்திற்கு அவர்களை இட்டு கொண்டு போவார். இயேசுவின் திரு இருதயத்தை நோக்கிய வணக்க மாதத்தின் ஜெபம். கேளுங்கள் கொடுக்கப்படும், தேடுங்கள் அகப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும் என்று மொழிந்த திவ்ய இயேசுவே, தேவருடைய இருதயத்தினின்று உற்பத்தியாகி ஆராதனைக்குரிய முது திரு நாவினால் உரைக்கப்பட்ட இந்த வாக்கு தத்தங்களை நம்பிக்கொண்டு உயிருள்ள விசுவாசத்தால் ஏவப்பட்டு உம்முடைய திரு பாதத்தில் இதோ அடியேன் சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்கி தாழ்ச்சியுடன் கேட்டுக்கொள்ளும் மன்றாட்டு யாதென்றால், சகல நன்மைகளுக்கும் பேறு பலன்களுக்கும் வற்றாத ஊருணியாகிய தேவருடைய திரு இருதயத்தல்லாமல் வேற யாரிடத்தில் இதை கேட்கப் போகிறேன்? தயால சம்பன்ன ஐஸ்வர்யங்களெல்லாம் அடங்கிய பொக்கிஷத்தலின்றி வேறெங்கே நான் இதை தேடப் போகிறேன்? சர்வேஸ்வரன்தானே பிரசன்னம் ஆகிறதுமாய் நாங்கள் அவரிடத்திற்கு போக வலியுமாயிருக்கிற முது திரு இருதய வாசலிடத்தில் வந்து தட்டாமல் வேறெங்கே தட்டி கேட்கப் போகிறேன்? ஆகையால் என் நேச இயேசுவின் திரு இருதயமே, தேவருடைய தஞ்சமாக ஓடி வந்தேன். இக்கட்டிடஞ்சலில் என் ஆறுதல் நீரே, துன்பத் துயரத்தில் என் அடைக்கலம் நீரே, சோதனை தருணத்தில் எனது ஊன்றுகோல் நீரே. தேவரிற்கு சித்தமானால் அற்புதம் வேண்டியிருந்தாலும் நடத்தி இந்த வரத்தை எனக்கு தந்தருளுவீர் என்று நம்பியிருக்கிறேன். தேவரில் சித்தம் வைத்தாலே போதும், என் ஜபம் பிரார்த்தனைகள் அனுகூலமாகும். திவ்ய இயேசுவே, தேவருடைய நன்மை உபகாரங்களுக்கு நான் முழுதும் பாத்திரவன் தான். ஆகிலும் நான் இதனாலே அதை அறியப்பட்டு பின்னடைந்து போவேன் அல்ல. தேவரீர் இரக்கத்தின் தேவையால் துக்க மனஸ்தாபப்படும் தாழ்ச்சியுள்ள இருதயத்தை தேவரீர் தள்ளுவீர் அல்ல. முது இரக்கமுள்ள கண்களால் என்னை நோக்கி அருளும். என் நிர்பாக்கியத்தையும் பலவீனத்தையும் கண்ட மாத்திரத்தில் தேவரருடைய கிருபை நிறைந்த இருதயம் எனக்கிறங்காமல் போகாது. இரக்கமுள்ள திரு இருதயமே, என் விண்ணப்பத்தின் மட்டில் தேவரீர் என்ன தீர்மானம் செய்தாலும் சரியே. தேவரீர் வாழ்த்தி வணங்கி போற்றி புகழ்ந்து சேவிக்க நான் ஒரு காலம் பின்வாங்குவேன் அல்ல. அன்புக்குரிய இரட்சகரே, ஆராதனைக்குரிய உம்முடைய திவ்ய இருதய தீர்மானத்திற்கு முழுதும் அமைந்து நடக்க நான் செய்யும் எல்லா முயற்சியும் கிருபையாய் கையேற்று கொள்ளும். நானும் சகல சிருஷ்டிகளும் இப்படி உமது சித்தத்தை நாடி நடந்து சதா காலத்திற்கும் இதை நிறைவேற்ற ஆசையாய் இருக்கிறேன். ஆமேன்.